நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்ற பரம்பரை பாகம் 75. சுழற்றி சுழற்றி அடித்த காற்று நாவல் மரங்களை வேரோடு ஆட்டியது. நாளை காலையில் நரபலி. நடுநிசி தாண்டி விடிய பொழுதுக்கு முன் காற்றும் மழையும் பேயாட்டம் போட்டன. நாகமுனி வளர்த்து வைத்திருந்த அக்னி குண்டங்களை கொட்டும் மழை அணைத்தது. யாகசாலைகளை கரைத்தது. முன்பலிக்கு காத்திருந்த மலைப்பசுவை ஆற்றங்கரை மேட்டிலிருந்து உருட்டிவிட்டது. நாகமுனியின் திரிந்த சடையை அலங்கோலமாக கலைத்தது. சுழிக்காற்று கால்பாவ விடாமல் முன்னும் பின்னும் தள்ளியது. தரையில் ஊன்றியிருந்த சூலாயுதம் ஆங்காரம் கொண்டு ஆடியது. நரபலிக்காக திரட்டிய சேகரங்கள் திசைக்கு ஒன்றாக பறந்தன. சம்பங்கி ஆறு பொங்கி புரண்டது. பன்னீர் மரங்கள் பூவிழுந்தன. மலை முகடுகள் அமர்த்தியாய் வேடிக்கை வார்த்தன. நாகமுனி இடுப்பு கச்சையை இறுக பற்றி கொண்டான். எல்லாம் தொலைந்தது. ஏதோ சூது நடக்கிறது. நிற்க முடியாமல் தடுமாறினான். முதுகு சாய்ந்த நாவல் மரங்கள் பிடித்து தள்ளின. என்ன நடந்திருக்கும்? கண் திறக்க விடாமல் மழை அடித்தது. வைர கனவுகளில் வாழ்நாள் முழுக்க காத்த கடுந்தவம் விரயமானது. காரணம் வஜ்ராயணியின் கன்னிமை எனக்கு தெரியாமல் எங்கோ எப்போதோ கழிந்திருக்கிறது. அவளை நரபலி கொடுத்து புண்ணியம் இல்லை. அசார் தினார் என்னை ஏமாற்றி விட்டான். வைரங்கள் இனி நமக்கு சொந்தமில்லை. வஜ்ராயணியை விடக்கூடாது. நாகமுனி தேகத்தை இறுக்கி எட்டு வைத்தான். வஜ்ராயணி வஜ்ராயணி. ஒற்றைக்குடில் இருந்த படிகளில் ஏறினான். சூறை காற்று பறித்து போன மேலாடைக்கு மாற்றாக ஈனையை அணைத்து போர்த்தி வஜ்ராயணி மேனி பூசி கண்மூடி ஒன்றி கிடந்தாள். ஆடைகளற்ற மேனியில் மலை கொட்டி சிதறி கொண்டிருந்தது. வஜ்ராயணி வஜ்ராயணி வஜ்ராயணியின் தேவ கட்டழகு ஜொலிப்பில் மதிகிறங்கி வெறிகொண்டான் நாகமுனி. விடியும் முன்பே கச்சேரி கட்டுக்குள் அவிழ்ந்து விடப்பட்ட திண்ணையில் நின்று லவ்லக் துரை எச்சரித்தார். உங்களை உயிரோடு விடக்கூடாதுதான். பிரிட்டிஷ் போலீஸ் காட்டும் இறுதி கருணை இது. உங்கள் கழுத்தை சுற்றி கிடக்கும் சுருக்கு கயிற்றின் நுனி எப்போதும் எங்கள் கையில் தான் இருக்கும். அருகே நின்ற கிளிச் துரை உத்தரவிட்டார். தினமும் பொழுது சாயும் முன் எல்லோரும் கச்சேரிக்கு வர வேண்டும். இன்று இரவு வரும்போது வில்லாயுதமும் கீரை சட்டியும் கட்டாயம் இருக்க வேண்டும். கச்சேரி வாசலை கடக்கும் முன் வேயண்ணா திரும்பி சேதுவை பார்த்தார். சேதுவின் தோள்களில் லவ்லக் துரை தட்டி கொடுத்து கொண்டிருந்தார். உடம்பெல்லாம் சூட்டுக்கோளால் இழுத்து சீரழிந்தும் கிழக்கு போலீசுக்கு மனம் நிறைவு கொள்ளவில்லை. வேயண்ணா மகன் மீது நடவடிக்கை காணோமே. பச்சமுத்து என்ன ஏற்பாடு செய்திருக்கிறான்? உழன்று கொண்டிருந்தார். விடியாத தெருக்கள் வழியாக கொம்பூதிக்காரர்கள் வெளியேறினார்கள். பதைபதைப்பில் இருந்த பெரும்பச்சேரியை அவர்கள் கடக்கும் போது கூட பொழுது முழுதாக விடிந்திருக்கவில்லை. உயிரை கையில் பிடித்து கொண்டு இரவு முழுக்க உறங்காதிருந்து அயர்ந்த பெரும்பச்சேரி சனம் விடியும் நேரம் போலி தூக்கத்தில் இருந்தது. ரணப்பட்டு நடந்த கொம்பூதி ஆட்டல் பேச்சு மூச்சில்லாமல் பெரும்பச்சேரியை நிமிர்ந்து பாராமல் கவிழ்ந்தவாறு கடந்து போனார்கள். கடந்து போன முதுகுகளின் மேல் 2-4 கண்கள் பதிந்தன. அடுத்த சில நொடிகளில் திருவேட்டையின் ஓலை குடிசையை பற்றி எரிந்தது. ஐயையோ, கொம்பூதிக்காரன் பெரும்பச்சேரிக்கு தீ வச்சிட்டான். தீ வச்சவர்களே குரல் கொடுத்தார்கள். பற்றி எறிந்த குடிசைகளில் இருந்து தப்பிக்க முடியாத சிகப்பி குடிசையோடு கருகி செத்தால். ஊற்றி அணைக்க உடனே தண்ணீர் கிடைக்காததால் தீ அடுத்தடுத்த குடிசைகளை லாவி பிடித்தது. கொம்பூதிக்குள் நுழைந்ததும் சேதி கேட்ட கூட்டம் வேயண்ணாவின் கையை மீறி நின்றது. அன்னமயிலை வைத்து அபகரிச்சுட்டானே. இளவட்டங்கள் எல்லாம் திமிரி குதித்தார்கள். ஊரு தேசமெல்லாம் சாதி பேதம் பார்க்கலையே. உள்வீடு வரை புலங்கி திரிஞ்சானே, அதுக்குத்தானா பெண்கள் எல்லாம் கம்பெடுத்தார்கள். அவனை பிள்ளையா நினைச்ச நினைப்புக்கு கொல்லி வச்சிட்டானே. இரவோடு இரவாக கொம்பூதிக்கு வந்து சேர்ந்த அங்கம்மாவும் அழுதழுது கண்வற்றி போயிருந்தாள். எங்களை குடியமர்த்தி வச்ச குலசாமியே நீதான்னு சொல்லி அவனுக்கு மரியாதை கொடுத்தோம். இப்ப அவன் நம்ம குலையை அறுத்துட்டானே. இதுவரை பூலானி அழுது பார்க்காத சனமெல்லாம் இப்போது கொதித்தது. வேயண்ணா நிலை
குலைந்தார். யாரை ஆற்ற எப்படி அமர்த்த? பெரும்பச்சேரியை இப்பவே அழிக்கணும். இளவட்டங்கள் எல்லாம் மந்தையை விட்டு கிளம்பினார்கள். ஏய் பொறுங்கடா, வேயண்ணா மரித்தார். பூலானி ஆவேசத்தோடு வேயண்ணாவுக்கு முன்னே வந்தாள். வேயண்ணா, அவங்களை தடுக்காதே, போகவிடு. யானைக்கு விரிபடும் கொம்பூதி சேலை முந்தி ஒரு பூனைக்கு எப்படி சொந்தமாகும்? பூலானியின் கோபம் இளைஞர்கள் எல்லோரையும் ஊரணிக்கரை தாண்ட வைத்தது. விடிவதற்காகவே காத்திருந்த பச்சமுத்துவின் மனைவி கொல்லைப்புறம் வழியாக வெளியேறி கார்மேக ஆசாரியின் பட்டறை நோக்கி ஓடினாள். நடக்கிற சதிகளை சொல்லிவிடுகிற துடிப்பு அவளுக்கு. வையத்துறை விடிய விடிய புலவரோடு சேர்ந்து கொம்பூதிக்கு நேர்ந்துவிட்ட துயரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்து விட்டு கார்மேக ஆசாரியின் வீட்டிலேயே படுத்து தூங்கியிருந்தான். கார்மேக ஆசாரியும் அவர்களோடு உறங்கி போயிருந்தார். வீட்டுக்கதவு தடதடவென தட்டப்பட்டது. கேட்டு புலவர் திறந்தார். இடைப்பட்ட ஊர் அதிகாரிகள் எல்லோரையும் கடந்து நேரடியாக ஜில்லா போலீஸ் அதிகாரி லவ்லக் துரைக்கு முன்னால் போய் நின்ற கிழட்டு போலீஸ் பணிந்து குறுகி, துரை அவர்களே, பெரும்பச்சேரி கிராமமே பற்றி எரிகிறது என்றார். லவ்லக் துரை நிமிர்ந்தார். கொம்பூதி வேயண்ணாவின் மகளை பெரும்பச்சேரிக்காரன் வையத்துறை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டான் துரை அவர்களே. விடியும் முன் கச்சேரியில் இருந்து போன வேயண்ணா கூட்டம் போகிற வழியில் பெரும்பச்சேரியை தீ வைத்து கொளுத்திவிட்டு போய்விட்டார்கள். கேட்டதும் அதிர்ந்து போன லவ்லக் துரை இருக்கையை விட்டு எழுந்தார். வையத்துறையின் தாயாரோடு பல பேர் கருகி செத்து போனார்களாம் துரை அவர்களே. பெரும்பச்சேரி முழுக்க பிணக்குவியலாம். கொளுத்தியது போதாதென்று கொம்பூதி போய் மறுபடியும் ஆயுதங்களோடு கிளம்பி வருகிறார்களாம். பெரும்பச்சேரிக்காரர்களும் எதிர்த்தாக்குதலுக்கு ஆயுதங்களோடு ஆயத்தமாக இருக்கிறார்களாம். துரை அவர்களே, இவன் ஒரு சாதி, அவன் வேறு சாதி. சின்ன இடைவெளி விட்டு அடக்க முடியாத சாதி கலவரம் கிளம்ப போகிறது துரை அவர்களே. குனிந்த வாக்கிலேயே பின்னகர்ந்து கொண்டார். லவ்லக் துரை ஆடி போனார். களவை விட அபாயமானது சாதி கலவரம். முளையிலேயே கிள்ள வேண்டும். சேது எல்லா போலீஸ்களையும் அள்ளிக்கொண்டு கொம்பூதி போ. ஆயுதம் வைத்திருப்பவன் அத்தனை பேரையும் சுட்டுக் கொள்ளு. ஜில்லா உதவி போலீஸ் அதிகாரி கிளிச் துரையை பார்த்து, பெருநாளி கச்சேரியை தீ வைத்து கொளுத்தியது போல் பெரும்பச்சேரி குடிசைகளையும் கொளுத்தி இருக்கிறார்கள். இனிமேல் இவர்களை உயிரோடு விடக்கூடாது. கொம்பூதி இருந்த தடம் தெரியாமல் அழித்து விட்டு வா. உடனே கிளம்பு. லாட காலால் ஓங்கி திண்ணையை மிதித்தார். குதிரை போலீஸ்களை முன்னே விட்டு போலீஸ் லாரிகள் வரிசையாக அணிவகுத்து நகர்ந்தன. கொம்பூதிக்கும் பெரும்பச்சேரிக்கும் சாதி கலவரம் என்று கேள்விப்பட்டதும் பெருநாளி கடை தெருவெல்லாம் இழித்தது. பச்சமுத்து வீட்டின் கனத்த தலைவாசலை மோதி உடைத்துவிட்டு உள்ளே நுழைந்தான் வையத்துறை. கொல்லம்பட்டரை குத்துக்கம்பி கையில் இருந்தது. கார்மேக ஆசாரிக்கு பின்னால் பச்சமுத்துவின் மனைவியும் நுழைந்தாள். தலைவாசல் உடைபட்டதுமே வீட்டினுள் இருந்த இசக்குட்டை கொள்ளை வாசல் வழியாக ஓட்டம் எடுத்தான். நடுவீடு தாண்டிய வையத்துறையை செந்தட்டிக்காலை மறித்தான். டே வையத்துறை, இதிலே நீ தலையிடாதே. மூளையில் சாட்டி வைத்திருந்த வீச்சரிவாளை எடுக்க நகர்ந்தான் செந்தட்டிக்காலை. கொம்பூதி விவரத்திலே நான் தலையிடாமல் வேறு யாருடா தலையிடுவது? துரோகி பயலே. கையில் இருந்த குத்துக்கம்பியை செந்தட்டிக்காலையின் நடு நெஞ்சில் இறக்கினான் வையத்துறை. அடுப்பங்கரையில் பதுங்கி கிடந்தான் பச்சமுத்து. வையத்துறை இவனை விடாதே. புருஷனுக்கு நேராக பொஞ்சாதி கை காட்டினாள். அடியே, கட்டின புருஷனையா காட்டி கொடுக்கிறே? பிள்ளை கொடுக்க முடிஞ்சவனெல்லாம் புருஷன் இல்லடா. பொருளும் காசும் தான் உனக்கு பொஞ்சாதி. புருஷன் பொஞ்சாதி உறவிலே கூட லாப நட்ட கணக்கு பாக்குற வியாபாரியின் தலைமுடியை அள்ளி முடிந்தாள். வீடு நிறைய கொட்டி கிடக்கிற பொருளெல்லாம் கொம்பூதி வேயண்ணா ஐயா கொடுத்தது. அந்த மனுஷன் வீட்டு பெண்ணை தூக்கி கொண்டு வந்து அடைச்சு வச்சிட்டு வையத்துறை மேலேயே பழிய திருப்பி விட்டிருக்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஈன பிறவி. ஓடி போய் அன்னமயில் அடைபட்டிருந்த உள்வீட்டு கதவை திறந்து விட்டாள். அன்னமயில் அலறி வெளியே ஓடி வந்தாள். வையத்துறை கையில் குத்துக்கம்பியோடு பச்சமுத்துவை நெருங்கினான். தான் சொத்து சேர்க்க இரண்டு சாதிக்கும் கலவரத்தை மூட்டி விட்டவனே இவன்தான். இவன் ஊன்றிய விதை இந்த மண்ணிலே எங்கேயும் வேர் பிடிக்க கூடாது. இவனை விடாதே வையத்துறை. கார்மேக ஆசாரி எரிகொண்டு கத்தினார். கையில்
கையில் இருந்த குத்துக்கம்பியை பச்சமுத்துவின் அடி வயிற்றில் இறக்கிய வையத்துறை ஆங்காரம் தீராமல் மேலும் கீழும் ஆட்டினான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.